தூய்மை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த தூய்மையை நிறைவு செய்கிறது மாதிரி என்னன்னா, இது இன்று நம்ம இதை பற்றி ஆரம்பிச்சிருக்கோம். அது பழகிறோம். வாழ்நாள் பூரா பழக வேண்டிய விஷயம் இது. செய்ய வேண்டிய விஷயம் இது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது தன்னைத்தானே நமக்குள்ள இருக்க அந்த அந்த இறை குணங்கள், இறை உணர்வுகள் நம்ம உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மேல அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நம்மளுடைய இயல்பான மென்மையான உணர்வுகள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். இந்த தூய்மைங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்னா, பிறருக்கு துன்பம் இல்லாத நன்மையை தரக்கூடிய விஷயங்கள். அதுதான் தூய்மைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நமக்குள்ள உள்ள கேடான விஷயங்களை கைவிடுதல். கேடான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பழகி இருக்க, பதிவு பண்ணியிருக்கிற மனதினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இது மாதிரி விஷயங்களை அந்த விழிப்புணர்வு இல்லாம தொடர்ந்து போறது. அதுதான் தூய்மை கேடுக்கு முதல் காரணம். அந்த தூய்மை கேடை விட்டுட்டு நம்ம ஒவ்வொன்றையும் சிந்திச்சு செயல்படுறது, நம்ம மையத்தை மென்மையாளுகிறது, எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்குங்கிறத உணர்ந்ததுனால எல்லாரையுமே யாரையுமே தேவையில்லாதவங்கன்னு ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட உள்ள தேவையில்லாத குணங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதை விட்டு அவங்க விலகினதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லை, நம்ம அவங்களுடைய அந்த தாக்குதல் விலகிக்கலாம். நம்ம யாரையும் அருவருப்பட வேண்டிய அவசியம் இல்லை.